ஹலோ, வணக்கம். நான் சிவகுமார், ஆசிரியர், தஞ்சாவூர். நம்ம வரக்கூடிய நீட், ஜேஇ இந்த மாதிரி தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கு புதிதாக ஒரு அப்பார் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாருமே அப்பார் ஐடி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காரணம் என்னவாக இருக்கும்னா, நம்மளோட டேட்டா, அதாவது டேட்டா பேஸ் நம்ம அதிகமான என்ட்ரி கொடுக்காம அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுவே நிறைய எடுத்துக்கும் அப்படிங்கிறது காரணமாக தான் இருக்கும். அதனால் நம்ம இப்போ அப்பார் ஐடி ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த நீட் அண்ட் ஜேஇ, குறிப்பாக நீட் அண்ட் ஜேஇயில் அப்பார் ஐடி பற்றி கேட்குறாங்க. எப்படிங்கிறது நம்ம ஒரு எளிய விளக்கமாக கொடுத்துருக்கேன். கூகுளில் போயிட்டு டிஜிலாக்கர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. டிஜிலாக்கர்னு டைப் பண்ணோன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தளம் வருது. அந்த டிஜிலாக்கரில் போய் தொட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நான் லிங்க்கும் போட்டிருக்கேன். இந்த லிங்க்கும் போகலாம், இல்லை அந்த டிஜிலாக்கரோட தளத்துக்கும் போகலாம். போகணுன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஜிலாக்கர்னு. இல்லை ரைட் சைடில் லாகின் ரெஜிஸ்டர்னு இருக்குது. இன்கேஸ் லாகின்னா நீங்கள் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர்னால் நான் இப்போ புதுசாக சொல்லக்கூடியது நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான். சார் ரெஜிஸ்டருங்கிறத தொடுறீங்க. தொட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்குது. நீங்கள் ஆதாரோடு கனெக்ட் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை கொடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். கொடுத்துட்டு கன்னியூ பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி கன்னியூ பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி காமிக்கும். இல்லைன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் போகும். போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு ஓடிபிக்கு உங்களுக்கு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு ஓடிபி நம்பர் கேட்கும். கேட்டோன்னே நீங்கள் ஓடிபி நம்பர் தரீங்க. உங்களோட ஆதார் நம்பர் கேட்குது. மெயினாக இது ஆதார் கனெக்ஷன் தான் அது. அதனால் ஆதாரில் கனெக்ட் பண்ணி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பின் கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய செக்யூரிட்டி பின்னுன்னா நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த்து எதையோ ஒன்று போட்டுக்குவேன். அதனால் 6 டிஜிட்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி பின் எப்போல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணுமோ அப்போல்லாம் அந்த செக்யூரிட்டி பின் ஹெல்ப் பண்ணும். கொடுத்ததுக்கப்புறம் நேராக டிஜிலாக்கர் தளத்துக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 கோடு இருக்கும். அந்த கோட்டில் சர்ச் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். அந்த சர்ச் டாக்குமெண்ட்ஸை போய் தொடுங்க. சர்ச் டாக்குமெண்ட்ஸ் தொட்டோன்னே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகுது ஸ்க்ரீனு. அதில் அப்பார்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே சர்ச்சில் போயிட்டு கீழே இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அட் டெல்கி இந்த ஏதோ சம்திங் வருது. நீங்கள் அதை போய் தொட்டோன்னே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்பார் ஐடி டாக்குமெண்ட்ஸ்னு காமிக்குது. அதை போய் தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் எல்லாமே ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கனால டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஐடென்டிட்டி டைப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னா ரோல் நம்பர்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நீங்கள் அதை டைப் பண்ணணும்னா அதை போட்டுக்குங்க. இல்லைன்னா ரோல் நம்பர் போடணுன்னா ரோல் நம்பர் போட்டுக்குங்க. ஐடென்டிட்டி வேல்யூங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் என்னன்னு இருக்கும் இல்லையா, 10, 19, 14, 52 இது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அந்த நம்பர் கொடுக்குறீங்க. அட்மிஷன் இயர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப எந்த இயராக இருக்கும், 24 நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது 23 இருந்திருப்பேன் 10th. அதனால் ஒரு வருஷம் முன்னாடி போட்டிருக்கேன். ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட் ஆப்னு போடும்போது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் டீட்டெயில் கரெக்டாக இல்லை. அதனால் நன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தாப்பில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்பார் ஐடி க்ரியேட் ஆகிடுது. திருப்பி மறுபடியும் தளத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டிஜிலாக்கரில் பார்த்தீங்கன்னா அப்பார் ஐடி க்ரியேட் ஆகிருக்கும், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்னு. அதை போய் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கார்டு ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு அப்பார் ஐடி நம்பர் எல்லாமே வந்திருக்கும். இதோடு உங்களோட பணி நிறைவேறும். ஈஸியான வகையில் இதை நம்ம திருப்பி நீங்கள் பார்க்குறது மூலமாக